Hi friends, welcome back to my channel. So book recommendations and reviews குள்ள போறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை மறக்காம subscribe பண்ணிக்கோங்க for more book reviews and recommendations. So இன்னைக்கு நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ற புக்கோட பேர் என்னன்னா A Girl in Room 105. இதோட ஆத்தர் வந்து சேத்தன் பகத். இந்த புக் கேஷவ் அண்ட் ஜாராவோட அன்லவ் ஸ்டோரி. கேஷவ் அவனோட லைஃபையே வெறுக்கிறான். அவன் ஜாபை ஹேட் பண்ணுறான். அவனோட கேர்ள் ஃப்ரெண்டும் அவனை விட்டுட்டு போயிட்டா. அவன் கேர்ள் ஃப்ரெண்ட் பேர் ஜாரா. ஜாரா ஒரு காஷ்மீரி முஸ்லிம் கேர்ள். ஸோ என்னாச்சுன்னா 4 இயர்ஸ் முன்னாடி கேஷவும் ஜாராவும் பிரேக்கப் பண்ணிட்டாங்க. ஜாரா மூவ் ஆன மாதிரி கேஷவ்னால் ஆக முடியல. அவன் எவ்வளவோ ஜாராவை காண்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணுறான். பட் ஜாரா சிம்பிளாக இக்னோர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறான். ஜாரா என்ன பண்ணான்னா ஒன் டே அவள் பர்த்டே நைட் அன்னைக்கு கேஷவை அவள் ஹாஸ்டலுக்கு வர சொல்கிறா. அவள் ஹாஸ்டல் ரூம் நம்பர் 105க்கு வர சொல்கிறான். இவன் போகக்கூடாதுன்னு நினச்சான். பட் போனான். அங்கே போன பிறகு தான் அவன் லைஃபே டோட்டலாக சேஞ்ச் ஆயிடுச்சு. இந்த ஸ்டோரியை லவ் ஸ்டோரியாக இல்லாமல் அன்லவ் ஸ்டோரியாக இருக்குது. அப்படி என்ன லைஃப் சேஞ்சிங் ஆகிருக்கும் கேஷவுக்கு? ஜாரா சடனாக ஏன் மெசேஜ் பண்ணா? இப்படி எல்லா சஸ்பென்ஸ் அண்ட் மிஸ்ட்ரியை ரிவீல் பண்ணுறது தான் இந்த புக். என்னோடய ரிவ்யூ இந்த புக் படித்ததில் சொல்கிறேன். ஸ்டோரி நல்லா இருந்துச்சு. எனக்கு இதில் கேஷவோட கேரக்டர் பிடிச்சிருந்துச்சு. எண்ட் ஆஃப் த புக் வரைக்கும் ஜாரா மேலே கேஷவ் வச்சுருக்க அந்த லவ் ரொம்ப நல்லா இருந்துச்சு படிக்க. அது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு அந்த பார்ட். ஃபீமேல் லீட் போர்ட்ரேட் பண்ணியிருக்க வே தான் எனக்கு பிடிக்கல. இந்த புக்குக்கு நான் 3.5 அவுட் ஆஃப் 5 கொடுக்குறேன். ஸோ உங்களுக்கு ஏதாவது புக்கை ரிவ்யூ போடணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஸ்டே டியூன் ஃபார் நெக்ஸ்ட் வீடியோ. பை பாய்.